Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கோவையில் பாஜக தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்த அனுமதி மறுத்தது குறித்த வழக்கில் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேசிய கொடி ஏந்தி செல்வது பாவச் செயலா என்று அவர் கேட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடி பேரணி செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதி வி லட்சுமிநாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அருண் அன்புமணி கோவை பிரதான சாலையில் அனுமதி கேட்டதால் மறுக்கப்பட்டதாகவும், அனுமதி கேட்ட பகுதி பள்ளி, கல்லூரி மற்றும் பேருந்து நிறுத்தம் இருப்பதால் கூட்டம் நிறைந்த பகுதி என்பதால் அனுமதிக்கவில்லை என தெரிவித்தார். ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத வழித்தடமாகும் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், அதை மீறி அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். யாருக்கும் காரணம் இல்லாமல் அனுமதி வழங்க மறுக்கவில்லை எனவும், கட்சி சார்பாக ஊர்வலம் செல்லவே அனுமதி மறுக்கப்பட்டது. மாற்று இடத்தில் ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். கோவையில் 12 பகுதிகளில் ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கும் இடங்களில் ஊர்வலம் செல்லலாம் எனவும், தேசிய கொடி ஏந்துவதை அரசு தடுக்கவில்லை என வாதிட்டார். இதனையடுத்து நீதிபதியை பொறுத்தவரைக்கும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் தேசிய கொடியை பிடித்து உயிரிழந்தார். அப்படிப்பட்ட நாட்டில் தேசிய கொடி பிடித்து செல்ல தடை விதிப்பதையே, தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல காவல்துறை அனுமதி மறுப்பதையே, அமைதியாக கொடி பிடித்து செல்லவே அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அவர்களும் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்வது என்ன பாவச் செயல் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் பேரணிக்கு அனுமதி கேட்டுள்ள கோவை பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானை சேர்ந்ததா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். திக ஊர்வலம் நடத்த அனுமதி இல்லை, பாஜக ஊர்வலம் செல்லக்கூடாது, பாஜக சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார்களா, மற்றவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடியை ஏந்த அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. இந்த விவகாரத்தில் அரசினுடைய செயல்பாடு சரியில்லை எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நடைமுறையில் மாவட்ட ஆட்சியர் செயல்படக்கூடாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனையடுத்து தேசிய கொடியை ஏந்த யாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்த நீதிபதி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பேரணி நடத்துவது தொடர்பாக காவல்துறையிடம் கலந்தாலோசித்து முடிவை தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.